அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பணம் மற்றும் பங்குகள் சேனல்ல எபிசோட் 7 பார்க்க போகிறோம். இதில் இந்திய பங்குச்சந்தையில் எந்த டைமில் எந்த செக்டார் நல்ல பீக்கில் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இது மூலமாக ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கு எந்தெந்த டைமில் நம்ம எந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்டாரோட பூமிங்கை நம்ம குவார்டர் பேஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குவார்டர் 1, அதாவது ஃபினான்சியல் இயரில் ஏப்ரல் டு ஜூன் வரைக்கும் குவார்டர் 1 சொல்லுவாங்க. இந்த டைமில் எந்தெந்த செக்டார்லாம் பூமிங் ஆகும்னா, எஃப்எம்சிஜி என்ன காரணத்துக்காக வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தினால பெவரேஜஸ், ஐஸ்கிரீம், அது மட்டும் இல்லாமல் கூலிங் அப்ளையன்சஸோட சேல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால எஃப்எம்சிஜி செக்டார் நல்லாவே பீக்கில் போகும். தென் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் அறுவடை நேரங்கிறதுனால அறுவடைக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குற அந்த கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாமே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பவர் செக்டாரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கரண்ட்டோட கன்சப்ஷன் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஓவர் ஹீட்டுங்கிறதுனால வீட்டில் ஃபேன், ஏசி எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ கரண்ட் கன்சப்ஷன் அதிகமாகிறதுனால பவர் செக்டாரோட ஷேர்ஸும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ரினியூவல் எனர்ஜி கம்பெனிஸோட ஷேர்ஸும் நல்லாவே பூம் ஆகும். தென் சிமெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது என்ன காரணத்துக்குனால மான்சூன் வர்றதுக்கு முன்னால கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் நல்லாவே இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால ஒரு சிமெண்ட் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவையான கட்டுமான பொருட்கள் விற்கிற கம்பெனி, இது இந்த செக்டார் எல்லாமே நல்லாவே அந்த இடத்துல பூம் ஆகும். அதுக்கப்புறம் குவார்டர் 2, அதாவது ஜூலை டு செப்டம்பர், இந்த டைமில் மான்சூன் வர்றதுனால அதுக்கு முன்னாலேயே ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல் செக்டர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். என்ன காரணங்கிறதுனால இப்போது டிமாண்ட் ஆகும். ஒரு உரத்தோட டிமாண்டாக சரி, இல்லை ஒரு விதைகளோட டிமாண்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே அதிகமாக இருக்கும் அந்த டைமில். ஸோ அந்த கம்பெனிஸில் சேல்ஸ் அந்த டைமில் ரொம்பவே பீக்கில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கன்சியூமர் செக்டாரை எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ ஃபெஸ்டிவலுக்கு முந்தின குவார்ட்டர் அது. ஸோ அந்த டைமில் இருந்தே கிளாத்திங்காக இருக்கட்டும், ஹோம் அப்ளையன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தோட சேல்ஸுமே அதிகமாகவே இருக்கும். ஆட்டோமொபைல் செக்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் தான் புது மாடல்ஸ்லாம் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமொபைல் செக்டாருமே பீக்கில் தான் இருக்கும். தென் சிமெண்ட், ஸோ மான்சூனுக்கு கொஞ்சம் முன்னால் வரைக்குமே கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்திலையும் சிமெண்டோட தேவை அதிகமாக இருக்கிறதுனால அந்த செக்டார் நல்லாவே சேல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அது சம்மந்தமான கம்பெனிஸோட ஷேர்ஸ் நல்லாவே பூமிங் ஆகும். தென் தேர்ட் குவார்ட்டர், இந்த டைமில் எஃப்எம்சிஜி தான் ஹை லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணும். என்ன காரணத்தினால தீபாவளி, தசரா, இது போன்ற ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே நமக்கு அந்த டைமில் வர்றதுனால ஒரு பேக்கேஜ் ஃபுட்டு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெவரேஜஸாக இருக்கட்டும், இல்லாட்டினா நம்மளோட காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸு அந்த சம்மந்தப்பட்ட கம்பெனிஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல சேல்ஸ் அதிகமாகவே இருக்கும். தென் ரீட்டைல் ஷாப்பிங்கை பொறுத்த வரைக்கும் கிளாத்திங், ஜுவல்லரி, கிஃப்ட் பொருட்கள், இது எல்லாமே அதிகமாக சேல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமொபைல் செக்டாரில் இந்த டைமில் தான் டிஸ்கவுண்ட்ஸ் நிறைய போடுவாங்க, தீபாவளி ஆஃபர் அதுபோல். அப்படி போடுறதுனால உங்களுக்கு வெஹிக்கிளோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். தென் நம்ம எல்லாருமே இந்த டைமில் தான் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஸோ இது போன்ற எல்லா பொருட்களையுமே நம்ம வாங்குவோம். ஏன்னா போனஸ் வரும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கன்சியூமர் டியூரபிள் செக்டாரும் நல்லாவே பூம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் மெட்டல்ஸோட தேவை அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்டீலு, அலுமினியம், இது சம்மந்தப்பட்ட செக்டார்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவைப்படக்கூடிய மிஷினரிஸ், எக்யூப்மெண்ட்ஸ், இதோட சேல்ஸும் ஹையாக இருக்கும் குவார்ட்டர் 3ல். தென் குவார்ட்டர் 4, இது ஒரு ஃபினான்சியல் இயரோட கடைசி குவார்ட்டர் 4, அதாவது ஜனவரி டு மார்ச். இந்த டைமில் பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் செக்டார்ஸ் ஹெவியாக பீக்கில் இருக்கும். என்ன காரணத்தினால இந்த டைமில் தான் எல்லோரும் அந்த குவார்ட்டரோட ரிசல்ட், அதாவது இயர் எண்டோட ரிசல்ட் அதிகமாக காமிக்கிறோங்கிறதுக்காக கண்டிப்பாக லோன் அதிகமாக கொடுப்பாங்க, டெபாசிட் அதிகமாக வாங்குவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் சேவிங் ஸ்கீம், ஏன்னா அடுத்தாப்பில் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு முன்னால் டேக்ஸ் சேவிங் ஸ்கீம் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே லான்ச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வரக்கூடிய அப்கமிங் ஃபினான்சியல் இயருக்கு தொழிலுக்கு அதிகமாக தேவைப்படுறதுனால அந்த டைமில் மக்களுமே கடன் அதிகமாக வாங்குவாங்க. இந்த டைமில் தான் டேக்ஸ் சேவிங் பண்ணுறதுக்காக இன்சூரன்ஸ் பாலிசிலாம் அதிகமாக எடுப்பாங்க. ஸோ இதனால் இன்சூரன்ஸ் செக்டார்ஸ் ஃபுல்லாகவே ஹையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் சர்வீஸும் இந்த டைமில் தான் கான்ட்ராக்டை ரினியூவல் பண்ணுவாங்க. அதாவது இப்போது ஃபாரினை பொறுத்த வரைக்கும் கேலண்டர் இயரை மெயினாக பார்ப்பாங்க. ஸோ ஜனவரியில் இப்போ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வருது ஒரு கம்பெனிக்கு, அப்படிங்கிற பட்சத்தில் அதோட ப்ரைஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இந்த டைமில் தான் ரியல் எஸ்டேட் செக்டாரும், அதாவது ப்ராப்பர்ட்டி விற்கிறதா இருக்கட்டும், இயர் அண்ட் சேலாக இருக்கட்டும், எல்லாமே இந்த டைமில் அதிகமாக இருக்கும்.
ஆட்டோமொபைல் செக்டார்லேயுமே இந்த டைமில் டிஸ்கவுண்ட்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க வெஹிக்கிளுக்கு. காரணம் என்னென்னா இயர் அண்ட் சேல். ஸோ எந்த ஒரு கம்பெனிலாம் இயர் எண்டில் நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதிகப்படியான சேல்ஸ்லேயும் சர்வீஸ்லேயும் கவனத்தை செலுத்துகிறாங்களோ அந்த கம்பெனிஸ் எல்லாமே ஜனவரி டு மார்ச்சில் நல்லாவே பீக்கில் இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒவ்வொரு செக்டார்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு அந்த ஷார்ட் டேர்ம் கெயின்ங்கிறது அதிகமாகவே நம்ம சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.